channel. Today Bible verse in Tamil. அருமையான டிபிவிடி குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அருமை குடும்பத்தினரோடு கிறிஸ்துவினுடைய பிறப்பை சந்தோஷமாய் நினைவு கூறுகிற இந்த நன்னாளிலே விசேஷ தேவ பிரசன்னமும் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. இன்றைய வசனம் ஏசாயா 9:6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த பண்டிகை நாட்கள் வெறும் கொண்டாட்டத்தோடு நின்று விடாமல் கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காக உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கம் உங்களில் நிறைவேறுகிற நாட்களாய் இருக்கட்டும். இயேசு பாலகன் 2000 ஆண்டுகளுக்கு முன் பெத்லகேமில் உள்ள தாவீதின் ஊரிலே மாட்டு கொட்டகையில் பிறந்தார். அவர் மிக எளிய சூழ்நிலையில் பிறந்தார். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் பிறந்தார். அவர் பிறந்தது ஒரு தாழ்மையான அமைதியான இடம். மரியாள் தன்னிடம் இருந்த சிறு துணிகளினால் பாலகனை சுற்றி வைத்திருந்தார். இந்த பாலகன் ஒரு புரட்சி பாலகன், பெயரோடு பிறந்த பாலகன், வழிகாட்ட பிறந்த பாலகன், தியாகம் செய்ய வந்த பாலகன் மட்டுமல்ல, எதிர்பார்க்கப்பட்ட பாலகன். உலகில் பிறந்த எந்த பாலகனும் இயேசுவை போல அவ்வளவு எதிர்பார்க்கப்பட்ட பாலகனாய் இருக்கவில்லை. இயேசுவோ உலக தோற்றத்திற்கு முன் குறிக்கப்பட்ட பாலகன். கிறிஸ்து பாலகனாய் பிறப்பதற்கு முன்பு ஏறக்குறைய 900 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி தனது தீர்க்க தரிசன கண்களால் அந்த கிறிஸ்து பாலகனை நோக்கி பார்த்தார். அவர் பழைய ஏற்பாட்டிலே பிறந்திருந்தாலும் புதிய ஏற்பாட்டை ஆரம்பித்து வைக்கிற கிறிஸ்துவை பார்த்து பரவசமடைந்து நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று குறிப்பிட்டார். பொதுவாக பெற்றோருக்கு குழந்தை பிறக்கும் போது எங்களுடைய குழந்தை என்று உரிமையோடு அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் கிறிஸ்துவோ மரியாள் யோசேப்புக்கு மட்டுமல்ல, யூத சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமாக கொடுக்கப்பட்ட பாலகனாய் பிறந்தார். ஆகவே இஸ்ரவேலரும் புறஜாதியாரும் கூட சொந்தம் கொண்டாடலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம் எல்லாருக்காகவும் கொடுத்தார். ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தேவதூதன், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தார். கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருப்பாரானால் அந்த கிறிஸ்துவுக்கு உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய வீட்டிலும் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அன்றைக்கு அவருக்கு அந்த சத்திரத்தில் கூட இடமில்லாமல் போயிற்று. அந்த சத்திரக்காரனுக்கும் தானே கிறிஸ்து பூமியில் பிறந்தார். பிரியமானவர்களே, அவருக்கு யார் இடம் கொடுத்தாலும் கொடாவிட்டாலும் அவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் உலகத்திற்கு வந்து பிறந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து உங்களுடைய உள்ளத்தில் அவருக்கு நீங்காத இடம் கொடுங்கள். கர்த்தருடைய பலமிக்க வல்லமையுள்ள பெரிய தோள்களை நோக்கி பாருங்கள். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தோள்களிலே நாம் காண்பது அவரது கர்த்தர்த்துவம். கர்த்தர்த்துவம் என்ற வார்த்தைக்கு ஆளுகை, அதிகாரம், பொறுப்பு என பல அர்த்தங்கள் உண்டு. ஆங்கில
வேதாகமத்தில் இவ்வார்த்தை அரசாங்கம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அரசாங்கங்களைப் போலல்லாமல் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் அரசாளுகிற பரலோக அரசாங்கத்தை சேர்ந்தவராய் இருக்கிறார். அது பூமியின் சகல ஆளுகையின் மேலும் அதிகாரமுடைய அரசாங்கம். அவர் கர்த்தத்துவமானவர். ஆனபடியினால் தான் அவரை கடவுள் என்று அழைக்காமல் கர்த்தர் என்று அழைக்கிறோம். சகலமும் கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய தோள்களை பாருங்கள். அவருடைய தோள்களிலே பரலோகம் முழுவதும் இருக்கிறது. முழு பூமியும் இருக்கிறது. அண்ட சராசரங்கள் அனைத்தும் இருக்கின்றன. இஸ்ரவேலை அரசால முதல் ராஜாவாகிய சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்ட போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எல்லா பிரதமர்களும் ஜனாதிபதிகளும் ஆளுநர்களும் அவருடைய தோளின் கீழாயிருக்கும்படி அவர் அவ்வளவு உயரமும் உன்னதமுமானவர். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. ஒரு அரசாங்கத்திற்கு பல வகையான பொறுப்புகள் உண்டு. முதலாவது, தன்னுடைய தேச மக்களை பாதுகாக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டும். ஜனங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். மட்டுமல்ல, எதிரிகளாகிய பகைவர்களின் படையெடுப்பிலிருந்து ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். ஜனங்கள் தங்களுடைய தேவைகளுக்காகவும் நீதிகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அரசாங்கத்தையே நோக்கி பார்ப்பார்கள். அதுபோல நீங்கள் கர்த்தருடைய பலமுள்ள தோள்களை நோக்கி பார்க்கிறீர்கள். அவருடைய தோள்களின் மேல் உங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்கிறீர்கள். அவருடைய தோள்களின் மேல் சார்ந்து கொள்ளுகிறீர்கள். அவர் உங்களை பாதுகாக்கிறார். உங்களுக்கு நீதி செய்கிறார். உங்களை ஆசிர்வதிக்கிறார். எத்தனை சமாதானம், எத்தனை மகிழ்ச்சி! உலக பிரகாரமான அரசாங்கங்கள் ஒருவேளை வறுமையாலோ பஞ்சத்தாலோ வாடக்கூடும். ஆனால் பரலோக ராஜ்யமோ எந்த பாதிப்புக்கும் ஆளாகாது. அது முற்றிலும் ஆசீர்வாதமானது. பிரியமானவர்களே, இயேசுவின் தோளின் மேலிருக்கும் கர்த்தத்துவத்தை நோக்கி பாருங்கள். அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நித்திய பிதா என்ற வார்த்தை கத்தோலிக்க வேதாகமத்திலே முடிவில்லாத தந்தை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆலோசனை கர்த்தர் என்பது வியத்தகு ஆலோசனையாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டு வித குறிப்புகளையும் அருகில் வைத்து வாசிக்கும் போது சில விளக்கங்கள் நம் உள்ளத்தை பரவசப்படுத்துகின்றன. நம் ஆண்டவர் நித்திய பிதா என்றும் முடிவில்லாத தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். உலகத்திலே தகப்பனுடைய அன்பு விசேஷமானது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் பாடுபடுகிறான், சம்பாதிக்கிறான். பிள்ளைகளுக்காக யாவையும் செய்கிறான். தன் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பாதையில் நடத்துகிற பொறுப்பை தகப்பன் மேற்கொள்ளுகிறான். பிள்ளைகளை படிக்க வைக்கிறான். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இரவும் பகலும் முயற்சிக்கிறான். என்னதான் தகப்பன் அன்பு செலுத்தினாலும் தகப்பனும் மனிதன்தானே. வயது செல்ல செல்ல பலவீனங்கள் மேற்கொள்ளுகின்றன. காலங்கள் கடக்கும்போது இறுதியில் தகப்பன் மரிக்க நேரிடுகிறது. பிள்ளைகள் தகப்பனற்ற நிலைமையிலே நிற்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிதா என்று அழைக்கப்படுகிறார். நித்தியமாய் அவர் அன்பு கூறுகிறார். முடிவில்லாத நேசத்தோடு அரவணைத்துக் கொள்ளுகிறார். அவர் மரிப்பதில்லை, என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நித்திய பிதாவின் இரக்கங்களும் நித்தியமானது. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. வேதம் சொல்லுகிறது,
நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்த போது தகப்பன் எவ்வளவு மனதுருகினார் பாருங்கள். கடந்த கால கசப்பு உணர்ச்சிகள் எல்லாம் தகப்பனை விட்டு ஓடிவிட்டன. தகப்பன் எந்த கோபமோ வைராகியமோ பாராட்டவில்லை. அவனை குற்றஞ்சாட்டவும் இல்லை. வேசிகளிடத்தில் என் ஆஸ்தியை அடித்து போட்டு விட்டாயே என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. மாறாக மகனுக்கு எதிர்கொண்டு ஓடிப்போய் அவனை அரவணைத்து முத்தமிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துவித்து வரவேற்றார். பூமிக்குரிய தகப்பனுடைய அன்பு அவ்வளவு பெரிதாக இருக்கும் என்றால் கர்த்தருடைய அன்பு எத்தனை அதிகமாய் இருக்கும். அவரது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நமக்கு மீட்பு உண்டாக்கும்படி இயேசு சிலுவையை சந்தித்தார். சாத்தானுடைய தலையை நசுக்கினார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பு ஒரு முடிவில்லாத அன்பு. ஜெபம். அன்பின் பரமபிதாவே, உமது ஒரே பேரான குமாரனை எனக்கு பரிசளித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை காப்பாற்றுவதற்காக இயேசுவை சொல்லி முடியாத ஈவாக இந்த பூமிக்கு அனுப்பியதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை எந்த ஒரு காரியத்துடனும் ஒப்பிட முடியாது. எனக்காக மரித்து உயிர்த்த உமக்காக நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். உமது வழியில் நடப்பதற்கும் இந்த மகிழ்ச்சியை பலரின் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கும் அருள் புரியும். இந்த நாளிலும் மெய்யான ஈவாகிய இயேசுவை என் இருதயத்தில் சந்தோஷமாயேற்று மற்றவருக்கு சாட்சியாய் வாழ அருள் புரியும். என் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்தருளும். இந்த பூமியில் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.